துலாம் ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசிக்காரர்களுக்கு தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக ராசியின் அதிபதியான சுக்கிரனுக்கு சமகிரகமாகவும் ராசிக்கு சகாயமானவராகவும் இருக்கக்கூடிய செவ்வாயை பொறுத்த வரைக்கும் இந்த வேளையில் அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையிலும் அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையிலும் இந்த வேளையில் சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். ஏனென்றால் ராசிக்கு 2 மற்றும் 7ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார். தனாதிபதியும் சப்தமாதிபதியுமாக இருக்கக்கூடிய செவ்வாய் இந்த வேளையில் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய இடங்களில் ஒன்றான லாபஸ்தானத்திற்குள் நுழைகிறாருங்க. தொழில் ஸ்தானம், கர்மஸ்தானம், ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தில் நீச்சம் பெற்று வலம் வந்த செவ்வாய் தற்போது முழுமையாக அதீத நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் நீச்ச நிவர்த்தி பெற்று தொழில் ஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் லாபஸ்தானத்தில் நுழைய போகிறார் தொழில் ஸ்தானத்தில் இருந்து. எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றமும் லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே பல்வேறு வகையான காரிய தடை, சிரமம், சிக்கல் என அனைத்தையும் தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே இந்த வேளையில் துலாம் ராசிக்காரர்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாக பூமிக்காரகன், மங்களக்காரகன், சகோதரக்காரகன், உத்வேகக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் உறுதிப்படுத்துகிறாருங்க. அது மட்டுமல்லாது மனித வாழ்விலே திருமணம் உள்ளிட்ட பல சுப நிகழ்வுகள் உறுதியாக கைகூட வேண்டும் என்றால் மங்களக்காரகனின் அருள் இருந்தால் மட்டும்தான் அது சாத்தியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அப்படிப்பட்ட வல்லமை பெற்ற ஆற்றல் பெற்றவராக இருக்கக்கூடிய செவ்வாய் வீரத்தை விளைநிலமாக கொண்டவராக பார்க்கப்படுகிறாருங்க. அவர் கொடுக்கக்கூடிய ஆற்றல் வீரம் என்பது எதிரிகளை பந்தாடக்கூடிய அளவிற்கு வீரம் நிறைந்த ஒன்றாக பார்க்கப்படும். எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றை அதிரடியாகவும் தடாலடியாகவும் செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவர் செவ்வாயாக தான் பார்க்கப்படுகிறார். சில நேரங்களில் அவை அதீத நன்மையும், சில நேரங்களில் தடை தாமதம் என்று ஏற்பட்டாலும் சிக்கலை உருவாக்கினாலும் அந்த பணியை அதிரடியாகவும் விரைவாகவும் துல்லியமாகவும் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்குகிறார். எனவேதான் இந்த வேளையில் உறுதியாக சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால் வீரத்தை விளைநிலமாக கொண்டிருக்கக்கூடிய செவ்வாயின் அமைப்பால் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக உங்களை தேடி வரும். அதோடு மட்டுமல்லாது வீரத்தை விளைநிலமாக கொண்டிருக்கக்கூடிய செவ்வாயின் அருள் நிறைவாக இருக்கக்கூடிய இந்த வேளையில் மருத்துவத்துறை, விளையாட்டுத்துறை மற்றும் காவல்துறை, இராணுவம் உள்ளிட்ட பல பணிகளில் மிக சிறப்பான வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. எனவே மிக பெரிய அளவிலான வளர்ச்சி வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த வேளையில் உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறார். அது மட்டுமல்லாது நவ கிரகங்களிலேயே குரு மற்றும் சனிக்கு அடுத்தபடியாக சிறப்பு பார்வை உண்டு என்று சொன்னால் அது நிச்சயமாக செவ்வாய் மட்டும்தான் என்று உறுதியாக சொல்லிவிட முடியும். அந்த அளவிற்கு தனது பார்வையை பல இடங்களில் பதிக்கிறார் செவ்வாய். அப்படிப்பட்டவர் தனது சப்தம பார்வையை மோட்சக்காரகரான கேதுவுடன் இணைந்து லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இந்த வேளையில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்கிறார். அது மட்டுமல்லாது 2, 6 ஆகிய இடங்களையும் தனது பார்வையால் வலுப்படுத்துகிறார். எனவே உறுதியாகவே மிக சிறப்பான மாற்றத்தை இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுப்பதற்கான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் துலாம் ராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறார். எனவே மிக பெரிய அளவில் சிக்கல், சிரமம் என்று இருக்கக்கூடிய பல்வேறு வகையான காரியங்களில் இந்த தருணத்தில் அந்த காரிய தடைகள் அனைத்தையும் தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்த ஒன்றாக மாற்றி கொடுக்க போகிறார். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் குடும்பத்திற்கென நேரம் ஒதுக்க முடியவில்லை என்று ஆதங்கப்பட்ட சூழலில் குடும்பத்துடன் நேரத்தை ஒதுக்கி பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை மிக சிறப்பாக பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிறைவாக கிடைக்கிறது. நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் குடும்பத்தில் நடைபெறக்கூடிய பணிகள்
பொறுமையாக ஆமை வேகத்தில் நடைபெற்ற பணிகளை இனி விரைவாகவும் துரிதமாகவும் துல்லியமாகவும் செய்து முடிக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான ஆற்றல் வீரங்களை அள்ளி கொடுக்க போகிறாருங்க. பல்வேறு வகையான சுபகாரியங்களை முன்கோபத்தை தவிர்த்து லாபஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய செவ்வாயின் அமைப்பாலும் மோட்சக்காரகரான கேதுவுடன் இணைந்திருப்பதால் எதிர்மறையான எண்ணங்கள், கற்பனையான பயம், எதிர்காலத்தை பற்றிய அச்சம், குழப்பம் போன்றவற்றை நீக்கி லாபஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் துலாம் ராசிக்காரர்கள் உறுதியாகவே நன்மை நிறைந்த வளர்ச்சி நிறைந்த பாதையில் பயணிக்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக கிடைக்கிறது. உத்தியோக ரீதியாக உங்களுக்கு நெருக்கடிகளையும் தொல்லையையும் கொடுத்து வந்த சக பணியாளர் மேலதிகாரிகள் இடமாறுதலில் செல்வார்கள் அல்லது அவர்களுடைய மனதில் மாற்றம் ஏற்படும். எனவே உறுதியாகவே இந்த வேளையில் மிக நேர்மையாகவும் கடினமாகவும் உழைத்து வரக்கூடிய உங்களுக்கு உத்தியோகம் சார்ந்த பணிகளில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக நிம்மதியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமைகிறது. தொழில் ரீதியாக மிக பெரிய அளவிலான நுணுக்கமான திட்டங்களை சுமாட்டாக செய்து முடிப்பதோடு லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை லாபஸ்தானத்தை வலு சேர்க்கக்கூடிய செவ்வாய் மற்றும் கேது ஏற்படுத்தி கொடுக்கின்றன. அரசாங்க காரியங்களில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் அனைத்தும் விலகி வெற்றி பெறக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாகவும் இந்த வேலை அமைகிறது. மிக பெரிய அளவிலான நெருக்கடிகளை முற்றிலுமாக தகர்த்தெறிவதோடு முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் மிக சிறப்பாக உருவாக்கி கொள்வதற்கான நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் கிடைக்கிறது. திறமை இல்லை என்ற ஆதங்கப்பட்ட சூழலில் கலைத்துறையில் நல்ல வாய்ப்பு உங்களுடைய திறமையை வெளிக்கொணரக்கூடிய வகையில் சிறப்பாக இந்த தருணத்தில் அமைய போகிறது. அதோடு மட்டுமல்லாது நம்பிக்கையை இழந்த சூழலில் அரசியல் மற்றும் கலைத்துறை சார்ந்த பணிகளில் ஈடுபட்டு வந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு நம்பிக்கை உயரக்கூடிய வகையிலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல நல்ல நன்மை நிறைந்த வாய்ப்புகள் கிடைக்கும். வெளியில் சொல்ல முடியாத பல்வேறு வகையான சங்கடங்களில் இருந்து நல்ல மாறுதல் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாகவே கிடைப்பதற்கான முதன்மையான வாய்ப்பு துலாம் ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு. விவசாயம் சார்ந்த பணிகளில் முன்கூட்டியே நன்கு திட்டமிட்டு கணித்து செயல்படக்கூடிய ஒரு தருணமாகவும் பார்க்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாது புதிய விளைநிலம் வாங்குதல் மற்றும் வீடு, வீட்டுமனை, வாகனம் போன்ற முயற்சியில் ஈடுபடக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு அவை வாங்கக்கூடிய முயற்சியில் உறுதியாக வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாது நிம்மதியான ஒரு சூழலை அனைத்து வகையான பணிகளிலும் உருவாக்கி கொள்வதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைப்பதோடு நிம்மதியாக தூங்கக்கூடிய வகையில் பல சிரமங்கள் இந்த தருணத்தில் உறுதியாகவே விலகும் என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க செவ்வாய். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக செவ்வாய்க்கு உகந்த நாளாக இருக்கக்கூடிய செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமான் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடை தாமதம் அனைத்தும் விலகி தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் தானாக உங்களை தேடி வரும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே கைகூடும் என்பதில் சந்தேகமே இல்லை.